பாக்டீரியாவில் குட் பாக்டீரியா இருக்குது, பேட் பாக்டீரியா இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்ம வயிற்றுக்காக மட்டும்தானே நம்ம நினச்சிட்ருக்கோம்? கண்டிப்பாக இல்லைங்க. இது பிரெயின், அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது. நம்மளோட மூடோட எலிவேஷன், நம்மளோட மூடில் வர பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸுக்கு கூட இந்த வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா காரணமாக இருக்குது. அதில் 2 பாக்டீரியா, ஃபிமிக்யூட்டஸ் பாக்டீரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ருமினோகோகாக்சியே பாக்டீரியம் சொல்லிட்டு இன்னொன்று. இவங்க 2 பேரும் வயிற்றில் நிறைய ஃபார்ம் ஆனால் என்ன செய்வாங்க? நெகட்டிவ் எமோஷன்ஸாக கொடுப்பாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? குட் பாக்டீரியாஸ் எல்லாம் கூட்டணும். அது ஃபுட் வழியாகவே பண்ணலாம். ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா, ஆப்பிள், பைனாப்பிள், ஃப்ரூட்ஸில். நட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினியம் அதிகமாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரேசில் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டொமேட்டோ, ஸ்பினாச்சில் நிறையா இருக்குது, பீன்ஸில் நிறையா இருக்குது, ஸ்ப்ரவுட்ஸில் நிறையா இருக்குதுங்க. ஓகே, அப்போ நான்வெஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷ்ஷஸில் நிறையா இருக்குது, எக்ஸில் நிறையா இருக்குது.